கிறிஸ்துவில் நடந்து வா, வழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. இயேசு நம் ஒளி, 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 இயேசு நம் ஒளி. அவரில் வாழ்ந்தால் இருளில்லை, அவரில் வாழ்ந்தால் பாவமில்லை, அவரில் வாழ்ந்தால் இருளில்லை, அவரில் வாழ்ந்தால் பாவமில்லை. மீட்கும் தேவன் அவரன்றோ, மீட்கும் தேவன் அவரன்றோ, மன்னிக்கும் இறைவன் அவரன்றோ. ஒளியில் நடந்து வா சகோதரா, ஒளியில் நடந்து வா சகோதரி, ஒளியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, வழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறை இயேசுவிலும் அன்னை மரியிலும் பிரியமுள்ள புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இந்த மகிழ்ச்சியான ஆசீர்வாதம் நிறைந்த நேரத்திலே மூவர் இறைவன் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று உங்களுக்காக இந்த திருப்பலியிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே உங்களை தமது அன்பினாலும் ஆசீர்வாதத்தாலும் நம்பிக்கையாலும் பாதுகாப்பாலும் நோயற்ற வாழ்வாலும் நிரப்ப வேண்டுமாய் அதற்கு கோடி அற்புதர் தன்னுடைய வல்லமைமிக்க பரிந்துரையால் நமக்காக ஜெபிக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். நமது பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம், மனவருந்துவோம், மன்னிப்பிற்காக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வாழும் தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் எங்களுக்கு கொடையாக வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியா நாங்கள் கிறிஸ்து வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு வரும் துன்பங்கள் எல்லாம்
உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பலியானது பெபின் குடும்ப நன்றி பலியாகவும் அபி லின்சியா அபிகரன் இருவரும் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும் டொமினிக் குடும்பத்தில் மரித்த திவ்யநாதன் ஃபிலோமின் மேரி குழந்தைசாமி ரோஸ்மேரி ஃபிலோமின் மேரி இவர்களின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும் அந்தோணிசாமி ராணி இவர்கள் குடும்பம் செழிக்கவும் குழந்தைகள் ஜீவன் சரண் எதிர்காலம் இறைவன் ஆசிரால் நிலை பெறவும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் வேதனைகள் பில்லிசோனியம் ஒழிந்து மன அமைதி வேண்டியும் சமாதானம் வேண்டியும் தூய ஆவியின் குழைகள் வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் வேண்டுதல் பலியாகவும் அதிசய ஆனந்த் ராஜ் விர்ஜினியா மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் லிம்பியா கிரித்தனா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் ஷாஷினி உடல்நலனுக்காகவும் நினைத்த காரியம் அனுகூலமாகவும் சகாய ஸ்டீஃபன் சூசர் மெக்காரியோ நன்றி பலியாகவும் பவுல்ராஜ் ஜாய்ஸ் மேரி குடும்ப நலனுக்காகவும் உடல் சுகம் வேண்டியும் அற்புதல் உருது மேரி மற்றும் பிள்ளைகள் நன்றி பலியாகவும் நிக்சன் சோஃபியா அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். சோதனைகளை எதிர்கொள்ள தயார் செய்து கொள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். இயல் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாயிரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள். அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாய் இரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு எனும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள். அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து. அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி பிறழாதீர்கள், பிறந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். முந்திய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குதையா. அருகில் வந்து நானும் என் கதையை சொல்ல வேணும். அருகில் வந்து நானும் என் கதையை சொல்ல வேணும். எப்போது நான் இருப்பேன் என்று சொல்ல நீ வேணும். எப்போது நான் இருப்பேன் என்று சொல்ல நீ வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குதையா. நான் திரும்புற திசையெல்லாம் உன் உருவம் தெரிய வேணும். நான் திரும்புற திசையெல்லாம் உன் உருவம் தெரிய வேணும். திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும். திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குதையா. கைய புடிச்சினாலும் காலார நடக்க வேணும். உன் கைய புடிச்சினாலும் காலார நடக்க வேணும். கலங்குற என் கண்ண உன் கரமே உடைக்க வேணும். கலங்குற என் கண்ண உன் கரமே உடைக்க வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குதையா. அருகிலானும் என் கதையை சொல்ல வேணும். அருகில் அமர்ந்து நானும் என் கதையை சொல்ல வேணும். எப்போது நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும். எப்போது நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குதையா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோது பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை சொற்றொடர்கள் 30 37 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கஃபர்நகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபோது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்பொழுதும் எல்லோரும் இணைந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லணும். குழந்தை இயேசுவை கையிலேந்திய புனித அந்தோணியாரே, இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக பரிந்து பேசுபவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் மோட்சத்துக்கு வரீங்க? திருத்தல அதிபர் டூர் ஏற்பாடு பண்ணுறார். யாரெல்லாம் மோட்சத்துக்கு வரீங்க? கையை தூக்குங்க பார்க்கும். சும்மா தூக்குங்க, காசாக பணம். வெரி குட். உங்களை கூப்பிட்டுட்டு போவார். ஒரு பங்கு கோயிலில் பங்கு சாமியார் மக்களை பார்த்து, குறிப்பாக மறைக்கல்வி மாணவர்களை பார்த்து கேட்டார், யாரெல்லாம் மோட்சத்துக்கு வரீங்க? கையை தூக்கினானுங்க. எல்லாம் தூக்கிட்டானுங்க. நான் வரேன் ஃபாதர், நான் வரேன் ஃபாதர். ஒரு பையன் மட்டும் தூக்கலை. படுவா எழுந்துடுறா. எல்லாம் தூக்குறாங்க வரேன்னு, நீ மட்டும் வரமாட்டேன்ற, ஏன்டா அப்படின்னு கேட்டார் பங்கு சாமியார். அவன் அது கை கட்டிக்கிட்டு, அதுவா எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் வர சொன்னாங்க. கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் வர, அப்படி உடனே கூப்பிட்டு போயிடும் பாருங்க மோட்சத்துக்கு. இப்போ சொல்லுங்கள், யாரெல்லாம் குழந்தைகளாக மாற ஆசைப்படுறீங்க? ஐயோ பார்த்தீங்களா, ஜோர கை தட்டுங்க பார்க்கும். அது அழகான ஒரு பருவம். ஏசு ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார், குழந்தைகளாக மாறுங்கள். அருமையான தியான பாடல்.
ஒரு குழந்தை தந்தையிடம் பேசுவது போல நம்ம யாருக்கிட்ட பேசணும்? என்னோட இயேசுவை. 1 2 3 ஸ்டார். லா 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 லா. அது மட்டும் பாடுங்க பார்க்க சூப்பராக இருக்கும். 1 2 3 ஸ்டார். லா 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 லா. மற்ற வீட்டில் போய் கேட்டுங்க, சூப்பராக பாடுறீங்க. இப்படி தான் பாட்டு ஆரம்பமாகும். அருமையான ஒரு பாடல். ஏசப்பாவோட திருப்தியாக பேசியிருக்கிறோம். இப்போ சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் குழந்தைகளாக மாற ஆசைப்படுறீங்க? மீண்டும் ஒரு முறை எல்லோரும். அந்த பருவத்தை மறக்க முடியாது, குழந்தை பருவம். ஒரு அம்மா ஒரு டாக்டர்கிட்ட வந்து, அந்த டாக்டர் ஸ்பெஷலான ஒரு மாத்திரை விற்றுக்கிட்டு இருந்தார். அந்த மாத்திரையோடைய அம்சம் என்னன்னா, ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஒரு வயசு குறைஞ்சிரும். சிரிக்கிறீங்க? உண்மையாக மாத்திரை இருக்குது, நீங்கள் இப்போ வாங்காதீங்க. ஒரு மாத்திரை வாங்கினேன்னா ஒரு வயசு குறைஞ்சிரும். அந்த அம்மா அதை கேட்ட உடனே வந்தது பேர் சந்தோஷம். அந்த பாட்டிக்கு 60 வயசு, பாட்டின்னு சொல்லுவோம். 60 வயசு கொடுங்க ஒரு கத்தையா அப்படின்னு வாரிட்டு போனது வீட்டுக்கு. போயிட்டு அடுத்து கொஞ்ச நாள் கழித்து வந்தது, அப்படியே அம்சமாக 35 வயசு போல் நிற்குது. டாக்டரே கண்டுபிடிக்க முடியல யாரா அந்த அம்மான்னு சொல்லிட்டு. இடுப்பில் ஒரு குழந்தை இருக்குது. ஐயோ, ஓ இந்த அம்மாவுக்கு ஒரு வேளை மாத்திரை வாங்க வந்திருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டார் டாக்டரு, நீங்கள் யாருமா அப்படின்னு. என்ன தெரியல அப்படின்னு. தெரியலம்மா அப்படின்னு டாக்டர் சொன்னார். நான் மாத்திரை வாங்க வந்தீங்களே, ஒரு மாத்திரை சாப்பிட்டு ஒரு வயசு குறைஞ்சு சொன்னீங்களே, 60 வயசு வந்தேன், இப்போ எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு. இங்கே பாருங்க அழகா சூப்பராக இருந்தாங்க. சரிம்மா, அது யார் குழந்தை அப்படின்னு கேட்டேன். அதுவா, அது ஏன் கேட்குற, அது என் புருஷன் 80 வயசு இருந்தது, மாத்திரை அள்ளி போட்டார், இப்போ அது இங்கே தூக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ சொல்லுங்கள், யாரெல்லாம் குழந்தைகளாக மாற ஆசைப்படுறீங்க? வெரி குட். குழந்தைத்தனம் வேறு, குழந்தை உள்ளம் வேறு. சைல்டிஷ் வேறு, சைல்டு லைக் வேறு. புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு குழந்தையை முன்வைத்து, இந்த குழந்தை எவரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே என்னையும் ஏற்றுக்கொள்கிறார். தந்தை வாசிக்க கேட்டீங்களா? இது எதை குறிக்கிறது என்றால், சைல்டிஷ் வேறு, சைல்டு லைக் வேறு. குழந்தைத்தனம் வேறு, குழந்தை உள்ளம் வேறு. குழந்தைத்தனம்னா என்ன, குழந்தை உள்ளம்னா என்ன, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இது 3 பாடம் தான் கற்றுக்கிட்டு நான் பூசை முடிக்க போகிறேன். சைல்டிஷ் குழந்தைத்தனம் அப்படின்னா, டேய் முட்டாய் கேப்பியா, காதை பிடிச்சிக்கிட்டாங்க அம்மா, தடி எடுத்து அடித்தாங்க. முட்டாய் கேட்பியா, கேட்க மாட்டேன். லட்டு கேட்பியா, கேட்க மாட்டேன். ஐஸ்கிரீம் கேட்பியா, கேட்க மாட்டேன். அப்பா அம்மா வச்சு கேட்பியா, கேட்க மாட்டேன் அப்படின்னா. அப்பா அம்மா பேச்சு கேட்பியா, கேட்க மாட்டேன். இதுதான் சைல்டிஷ், குழந்தைத்தனம். சரியா? மாட்டுக்கும் அதான் பண்ணுறது. குழந்தை உள்ளம் என்பது வேறு, கள்ளங்கபடமற்றது. சண்டை போட்டுக்குவாங்க காலையில், சாயந்தரம் பார்த்தோன்னா எட்வின் கம் கோழி விளையாடலாம் அப்படி சொல்ல பார்த்துருக்கீங்களா? அதான் கபடமற்ற உள்ளம். இதைத்தான் தாழ்ச்சி உள்ளம் அப்படின்றாரு. தன்னைத்தானே தாழ்த்துவர் எவரும் உயர்த்த பெறுவர், தன்னைத்தானே உயர்த்துபவரும் தாழ்த்த பெறுவர். இந்த குழந்தை உள்ளம் என்பது தாழ்ச்சி உள்ளத்தை குறிக்கிறது. மனசிலாச்சிங்களா? எவரெவரெல்லாம் தாழ்ச்சி உள்ளத்தோடு இருக்கிறீர்களோ கடவுள் உங்களை உயர்த்துவார். முதல் ஆசீர்வாதம். எவரெவரெல்லாம் தாழ்ச்சி உள்ளத்தோடு வாழ்கின்றீர்களோ உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஒவ்வொன்றும் விலைக்கு சொல்கிறேன். எவரெவரெல்லாம் தாழ்ச்சி உள்ளத்தோடு இருக்கிறீர்களோ உங்கள் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். எவரெவரெல்லாம் தாழ்ச்சி உள்ளத்தோடு வாழ்கின்றீர்களோ தெய்வீக சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுக்கிறார். எப்பொழுது? குழந்தை உள்ளத்தோடு நீங்கள் வாழும் பொழுது. இந்த குழந்தை உள்ளம் என்பது தாழ்ச்சியை குறிக்கிறது. தாழ்ச்சி உள்ளத்தோடு வாழணும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி. நம்ம தமிழ்நாட்டு எத்தனையோ அமைச்சர்கள் முதலமைச்சர் ஆண்டாங்க. உங்களுக்கு பிடிச்சமான முதலமைச்சர்னு யார் சொல்லுவீங்க? சட்டுன்னு சொல்லுங்கள் பார்க்கும். இது பாலிடிக்ஸ் கிடையாது, இதுக்குள்ளே ஆன்மீகம் தான். யார் சொல்லுவீங்க? பாருங்கள், இங்கேருந்து அழகான வார்த்தை வருது. கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்லுவாங்க. குஜராத்தில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கு இந்தியாவில் உள்ள எல்லா முதலமைச்சர்களையும் அழைத்திருந்தாங்க. ஏன்னா அந்த மக்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த முதலமைச்சர்கள் வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக ஒரு மீட்டிங். எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது நம் நாட்டை ஆண்ட முதலமைச்சர் அங்கே காமராஜர் ஐயா போயிருந்தார். அங்கே போயிட்டு ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் ஒரு சில நிமிடங்கள் கொடுக்கப்பட்டது. 5 நிமிடம் 5 நிமிடம் அப்படி என்று. முதலில் ஒருத்தவர் வந்தார்.
வந்த உடனே மக்கள், குஜராத்தி மக்கள்லாம் உட்காந்துருந்தாங்க பாவமாக. இவர் பேச ஆரம்பித்தார், ஹிந்தியில் பேசினார். டே ஹோ ஹே அப்படின்னாரு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, அது வேண்டாம் நமக்கு. அப்படி ஒரு இது மக்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த மக்கள் குஜராத்தி மொழி தான் தெரியும், அவங்களுக்கு ஹிந்தி அவ்வளோ தெரியாது. அவர் போயிட்டார். மக்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு. எங்கள் பிரச்சனை பற்றி பேச வந்துட்டு நீ ஒவ்வொரு மொழியில் பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, என் மொழியில் பேசி அப்படின்ட்டு. அடுத்து ஒருத்தர் வந்தார், இங்கிலீஷில் பேசினார். எப்படி இருக்கும்? ஹிந்தியில் பேசும்போது அப்படி, இங்கிலீஷில் ஒரே சண்டை ஆகிருச்சு அவங்களுக்குள்ள, மக்களுக்குள்ள. எங்களை பற்றி பேச வந்துட்டு இப்படி அப்படின்னு. கடைசியில் யார்? நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காமராஜர் போகிறார். அவருக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. தெரிஞ்சது என்னது? தமிழ் மட்டும்தான். என்னடா போய் பேசுறது? முதல்ல ஹிந்தியில் பேசும்போது ஒரே சலசலப்பு, ஆங்கிலத்தில் பேச சண்டை. இப்போ நம்ம என்ன பேசணும்? அப்படியே போய் நிற்கிறாரு. மக்கள் ஒரு அருமையான பார்வை, அப்படியே பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருங்க, வணக்கம் அப்படின்னு வந்துட்டார். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருங்க, வணக்கம் அப்படி சொல்லி போயிட்டார். என்ன ஒரு ஆச்சரியம்! அவர் போய் சீட்டில் உக்கார்றாரு. அங்கேருந்த மக்கள் அத்தனை பேர் கைகளை தட்டி, காமராஜர் கம் பேக், திரும்பி வாங்க, முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்படி என்ன நான் பேசிட்டேன்? 3 வார்த்தை, நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருங்க, வணக்கம் தான் சொன்னேன். அது எந்த மொழியில்? என் தாய்மொழி தமிழில் சொன்னேன். அது உனக்கு புரிஞ்சிருக்காது. மேடைக்கு வரார், மக்களை பார்த்து கேட்டார், அப்படி என்னத்தை நான் பேசிட்டேன்? திரும்பி வாங்க, வந்து பேசுங்கன்னு கூப்பிட்றீங்க. 3 வார்த்தை தான், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அப்படி என்னத்தை பேசுகிறேன்? கைத்தட்டி வரவேற்று திரும்பி அதுங்க மக்கள் சொன்னாங்க, நீங்கள் என்ன பேசுனே எங்களுக்கு தெரியாது, எந்த மொழியில் பேச நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் உங்களுடைய நடை உடை பாவனைகளை பார்க்கும் பொழுது, நடை உடை பாவனைகளை பார்க்கும் பொழுது நீங்கள் மட்டும்தான் எங்கள் பிரச்சனை பற்றி பேசுவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்களாம். பார்த்தீர்களா? தன்னைத்தானே தாழ்த்துவர் எவரும் உயர்த்த பெறுவர், தன்னைத்தானே உயர்த்தவர் எவரும் தாழ்த்த பெறுவர். அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று உங்களுக்கு தெரியும், படித்திருப்பிற்கு வரலாறு. நான் படித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் இதைத்தான் சொல்கிறார். அருமையான பாடம். நீங்கள் தாழ்ச்சி உள்ளத்தோடு வாழ்ந்தால், முதல் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் உங்கள் மீது பரிவு காட்டுவார், உங்கள் மீது இரக்கத்தை பொழிவார், உங்களை அன்பு செய்வார், குறிப்பாக கஷ்ட காலங்களில் உங்களோடு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். 2 பேர் ப்ரேயர் பண்ண போனாங்க. யாருடைய ப்ரேயர் ஆண்டவர் கேட்டார்? யாருடைய பெயரை கேட்டார்? எவன் ஒரு தாழ்ச்சி உள்ளத்தோடு வேண்டினானோ அவனுடைய பெயரை தான் கேட்டார் ஆண்டவர். இன்றைக்கி அதே தாழ்ச்சி உள்ளத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. நிச்சயம் கோடி அறுப்பதன் வழியாக உங்கள் ஜெபங்களும் கேட்கப்படும். ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார், உங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்லை, மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்வோம். ஒரு இந்து கோயிலுக்கு போனால் இந்துவாக இரு, ஒரு முஸ்லீம் கோயிலுக்கு போனால் முஸ்லீமாக இரு, ஒரு கிறிஸ்துவ கோயிலுக்கு போனால் கிறிஸ்தவனாக இரு. ஆக மொத்தம் 3 பேர் வெளியில் வந்த மனுஷனாக இரு அப்படி என்று சொன்னவர் அன்னை தெரசாள். இந்த மனிதம் வந்துருச்சுன்னா போதும், உங்களுக்கு தாழ்ச்சி உள்ள வந்துடும். ஆகவே தாழ்ச்சி உள்ளத்தோடு நாம் இருப்போம். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும், உங்கள் காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும், கடைசியாக தெய்வீக சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ வழிவகுக்க வேண்டும் என்று தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்து எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்து பிரிந்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும்
சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடன் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருள் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுவோர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலேயே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சில நிமிடங்கள் கண்களை மூடி கூடி ஜெபிக்கின்ற ஜெபம் கோடி நன்மைகளை பெறும். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக சில நிமிடங்கள், சில வாரங்களாக அவர் நல்ல முறையில் தேர்வு எழுத வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கோடி நன்மைகளை பெறுவார்கள். ஆண்டவர் நல்ல அறிவை தர வேண்டுமாய், ஞானத்தை தர வேண்டுமாய், ஞாபக சக்தியை தர வேண்டுமாய், ஊதாரித்தனமாக அலைவதை விட்டுவிட்டு சோம்பரித்தனமாக வெட்டித்தனமாக அலைவதை விட்டுவிட்டு ஆர்வத்தோடு படிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். ஒரு நிமிடங்கள் அவர்களுக்காக. கோடி நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள் உங்கள் ஜெபத்தின் வழியாக. கோடி அற்புத தன்னுடைய வல்லமைமிக்க பரிந்துரையால் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அத்துணை மான செல்வங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நம்மிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற அத்துணை குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சில நிமிடங்கள். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும், மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி? கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும், மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி? மேகமும் மழையும் பூமியும் வேண்டும், அதற்காக உழைப்பை என் சிறு காணிக்கு. மேகமும் மழையும் பூமியும் வேண்டும், அதற்காக உழைப்பை என் சிறு காணிக்கு. கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும், மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி
எல்லாமல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றோ வாழோ எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூயாவினால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று நமக்கெல்லாம் உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை
மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியானவர் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் இன்று நாளில் ஏற்றுக்கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடன் இருந்தருளும், அவர் வேதனையை தனித்தருளும். அவர் விரும்புகின்ற ஆசீர்வாதத்தை அருளையும் தாரும் எங்களுக்காய். இதுகாரும் அவர் முன்மாதிரிகையாக திருச்சபை வழிநடத்தி கட்டி காத்து நீர் விட்டு சென்ற அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். உடன் இருந்தருளும், அவர் வேதனையை தனித்தருளும், அவருக்கு ஆசிரியை வழங்கியருளும். மேலும் எங்கள் தல திருச்சபை ஆயர், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் உமது ஊழியன் அற்புதர் அந்தோனியாரை நோக்கி இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நீர் சந்தித்தருளும். ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர் இறைவா. அவர்கள் தேவைகள் உமக்கு தெரியும், அவர்கள் எதிர்பார்ப்புகள் உமக்கு தெரியும். அவர் விரும்புகின்ற தீங்கற்ற நல்வாழ்வை தாரும். அன்பிலும் அமைதியிலும் மன்னிப்பிலும் மகிழ்ச்சியிலும் என்றென்றும் உறுதி பெற்றிருக்கச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள்
பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த திருத்தலத்திற்கு வந்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், அமலாசிரமத்திலே வாழ்ந்து மரித்த அனைத்து துறவிகளையும், நேற்று நாங்கள் அடக்கம் செய்த இந்த இல்லத்தின் சகோதரர் ஃபிதலிஸ் அவர்களின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய திருத்தூதர்கள், மறை சாட்சியர், உலகில் உமக்கு கொண்டோராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு போதித்தவாறு அவரது அருளையும் ஆசிரியரையும் வேண்டி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயரென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் என்று அளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் சீடர்களை பார்த்து சொன்னீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் ஏறெடுத்து பார்க்காமல் நாங்கள் ஒவ்வொருவரும் கொண்டிருக்கின்ற ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தாருக்கு, உற்றார் உறவினர் ஜெப உதவி கேட்டிருக்கின்ற, குறிப்பாக தேர்வெழு செல்ல இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அமைதி, ஒற்றுமை, ஞானத்தை, நோயற்ற வாழ்வை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் மெய்யான செம்மறி, குழந்தை உள்ளம் படைத்தவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றார். தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தை நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
அன்புக்குரியவர்களே, திருவிருந்து நீங்கள் இருக்கிற இடத்திற்கே வந்து வழங்கப்படும். யாரும் முன்னுக்கு வர வேண்டாம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கு பெற வேண்டும். மற்றவர்கள் அமைதியாக அமர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் எழுந்து வர வேண்டாம். அவள் இருக்கையில் இருங்கள். உங்கள் இடத்திற்கே நற்கருணை கொண்டு வரப்படுகிறது. பக்தி சிரமத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை என் கொடுத்திடும் அவர் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றார் இயேசு. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றார் இயேசு. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து.
சேர்த்திடும் இறை ரத்தமாம் அன்பிலும் பண்பிலும் அருளிலும் வளர்ந்திடும் ஆண்டவர் இயேசுவின் திரு ரத்தமாம் பாவங்கள் கழுவிடும் திரு ரத்தமாம் வரகதி சேர்த்திடும் இறை ரத்தமாம் அன்பிலும் பண்பிலும் அருளிலும் வளர்ந்திடும் ஆண்டவர் இயேசுவின் திரு ரத்தமாம் அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. நன்றி மன்றாட்டு. நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உமது அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வே உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நான் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரி அனைவரையுமாக இன்று இந்த நேரத்திலே இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருத்தலத்திற்கு வருகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறோம். அது பாவசங்கித்தனமாக இருக்கட்டும், நற்கருணையாக இருக்கட்டும், ஆசீர்வாதம் வாங்குற வழியாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம், உங்களை தொடர்பு கொள்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் அந்த ஜெபத்தில் தொடர்ந்து நிலைத்து நிற்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் கேட்கிற விண்ணப்பங்கள் கிடைக்கலன்னா இன்னும் உறுதியாக ஜெபிக்கணும். தொடர்ந்து விடா முயற்சியோடு ஜெபிக்கணும். நீங்கள் பாராக்கு இல்லாமல் ஆத்மார்த்தமாக நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் கேட்கிற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நாங்களும் உங்களுக்கு தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையில் வாழ்வோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்கள், நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் அந்தோனியாருடைய விழா வருகிற ஜூன் மாதம் என்னைக்கு 10ஆம் தேதி சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நடைபெறும். 10ஆம் தேதி ஏற்கனவே உங்களுக்கு அழைப்புதல் அங்கே பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் நிகழ்வை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆகவே அதன் முதல் விழா தொடக்கமாக 13 வார நவநாளின் முதல் வாரத்திலே கொடியேற்றம் நடைபெறும். ஆகவே தலைமையேற்று நடத்துபவர் கலைக்காவிரி கல்லூரியினுடைய இயக்குனர் தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்கள். ஆகவே அந்த நாளை நாம் அனைவரும் பரிசுத்தமாய் அந்த 13 வாரத்திலும் நாம் பயணித்து இறையாசிரி முழுமையாக பெற நம்மை தயாரிப்போம். வேண்டுதல் கொடி விற்பனைக்கு இருக்கிறது. வேண்டுதல் ஜபங்களும் புத்தகங்களும் மற்ற அருட்பொருட்களும் நம்முடைய அருள் பொருள் நிலையத்தில் இருக்கின்றன. மற்ற காரியங்களை நீங்கள் திருத்தல அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். மேலுமாக இறை ஊழியர் ஜான் பீட்டர் சவரி நாயகம் அவருடைய திருவிழா நினைவு நாள் மார்ச் மாதம் 7ஆம் தேதி தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கின்றன.
ஆகவே அதற்கு உங்களுடைய தாராள நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. கொடுத்தவர்களுக்கும் கொடுத்து கொண்டிருப்பவர்களும் எங்களுடைய தாராள நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலுமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்று முதல் தேர்வு எழுதுகின்ற மாணவ மாணவிகளுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு, உங்களுக்கு தெரியும், நாங்கள் அனைவரையும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்லியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கின்றவர்களும் வருகின்ற ஒவ்வொருவருடைய பெற்றோருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அடுத்த வாரம் சிறப்பான விதத்தில் தேர்வு 3ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். பப்ளிக் எக்ஸாம் முடிந்தால் எப்போவென்றாலும் சரி அமலாசிரமத்தை கூட்டிகிட்டு வாங்க. பிள்ளைகளுடைய உபகரணங்கள், அந்த எழுதுகோல் மற்றும் எதுவாக இருந்தாலும் கொண்டு வாங்க. நாங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்குறோம். செவ்வாய்க்கிழமையிலும் கொண்டு வாங்க. பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவர்கள் எழுத பொருள்களையும் மற்ற தேர்வுக்கு பயன்படுத்துகிற அத்தனை பொருட்களையும் நாங்கள் சிறப்பான விதத்திலே ஆசீர்வதித்து கொடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவிழா சிறப்புற நம்முடைய தோழமை தேவை. கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் உதவி செய்ய விரும்புகிறீர்களோ என்னை தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொடியேற்றம் செய்வதற்கு முன்பாக ஒரு சில காரியங்கள் தயாரிப்பு செய்ய வேண்டியிருக்குது. ஆகவே உங்களுடைய தோழமைகளையும் நன்கொடைகளையும் ஆதரவையும் பெரு மகிழ்வோடு வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாரமானது நீங்கள் குரு மாணவர் நிதியாக கொடுக்கப்பட்ட அனைவருடைய பெயர்களையும் வாசிக்கின்றேன். உங்களுடைய ஆதரவுக்கும் தோழமைக்கு நன்றி செலுத்துகின்றோம். துறையூரை சார்ந்த புஷ்பா, புத்தூர் ஜான்சன், பட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், திருச்சி ஜெரால்டு, திருச்சி தர்மராஜ், பாலக்கரை மெர்சி, கீரனூர் பிரகாஷ், மேலப்புதூர் சேவியர், திருச்சி கிறிஸ்டோ, பீமநகர் இமாக்குலேட் மெர்சி, திருச்சி சார்ந்த பிரிட்டோ, சஞ்சீவி நகர் சகாயமேரி, மேல சிந்தாமணி சூசை மாணிக்கம், திருச்சி ஆண்டோ ஜோ, திருச்சி கப்ரியேல், காட்டூர் டொமினிக் ரோச், ராணிப்பேட்டை ஜோபி மாசிலாமணி கேத்தரின், திருச்சி டேவிட், சோமரசன்பேட்டை இயேசு வின்சென்ட். மேலுமாக வேண்டுதல் அப்பம் தருகின்றவர்கள் இந்த வாரத்தில் அவருடைய பெயர்களையும் வாசிக்கிறேன். சனமங்கலம் அருள்தாஸ், பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், அன்பில் பெனிட்டா, லால்குடி லூர்து மேரி, திருச்சி ரோகர், திருச்சி ரோலண்ட், பீமநகர் இமாக்குலேட் மெர்சி, ஸ்ரீரங்கம் கிருபா, காட்டூர் ஆரோக்கியமேரி பிரியா, மேலசிந்தாமணி சூசை மாணிக்கம், ராணிப்பேட்டை ஜோபி மாசிலாமணி கேத்தரின், தர்மநாதபுரம் லாசர், ஈச்சம்பட்டி கிரீட்டா பவுலின். அனைவருக்கும் திருத்தலத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எல்லாரும் கை தட்டுவோம். ஒரு சில அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களை, நம்முடைய அந்தோனியார் திருத்தலத்திலே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குது இல்லையா? அதனால் நம்ம அது சரியான முறையில் இடங்களை பயன்படுத்த வேண்டும். மெழுகுத்திரிகளை அந்தந்த இடத்துல பொருத்தணும். கொண்டு போய் அந்த கெபியில் தான் வைக்கணும்னா எரிஞ்சிருது, அந்த கெபியும் சேர்ந்து எரியுது. அகல் விளக்கம் கொண்டு போய் அங்கே வைக்கிறீங்க. போன வாரம் ஒரு அம்மாவுக்கு புடவையில் பற்றியிருக்கும். அதனால் அதுக்குரிய இடத்தில் நீங்கள் அதை வைத்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அந்த மெழுகுத்திரிகள் உங்களுடைய பிரசன்னத்தின் அடையாளம், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் அடையாளம். அது எவ்வளோ நேரம் எரியுதோ அது ஜெபத்தினுடைய அடையாளம். ஆகவே அதற்கு மாற்றாக நாங்கள் ஒரு அணையா விளக்கு கொண்டு வச்சுருக்கிறோம். நீங்கள் எண்ணெய் மட்டும் கொண்டு வந்து அதில் ஊற்றினா போதும், அகல் விளக்கு வைக்கணும்னு இல்லை. அந்த இரவு பகலாக அணையா விளக்காக உங்கள் பிரசன்னத்தை அந்த ஜெபத்தின் மூலமாக அந்த திரி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பல வாரங்களாக சொல்லுகிறோம், எங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது தேவ அழைத்தலுக்கு. வருகிற ஏப்ரல் மாதம் கேம்ப் நடைபெற இருக்கிறது. கப்புச்சின் சபையில் எங்களைப் போல் பணி செய்ய, அந்தோனியாரைப் போல் நாங்களும் வாழ, எங்கள் பிள்ளைகளையும் வாழ வேண்டும் என விரும்புகிறவர்கள் உங்கள் இளம் பிள்ளைகளை தயார் செய்யுங்கள். வாலிப பிள்ளைகள் +2 முடிச்சிருக்கிறவங்க, அதற்கு மேலும் படித்திருக்கிற யாருக்காவது விருப்பம் இருந்தால் தயார் செய்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய இந்த திருத்தல பதிவுகளை, திருத்தல அருட்காரியங்களை எல்லாம் பதிவு செய்து நம் அனைவருக்குமாக பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பவர் ஆஃப் காட் அவருடைய ஊழியர் நம்முடைய சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பாடல் பாடிக்கொண்டிருக்கிற பாடல் குழுவினருக்கும் நமது மனமார்ந்த நன்றி. நம்முடைய திருத்தலத்திலிருந்து வெளியாகின்ற அமலாசிரம அந்தோனியார் திருத்தல ஊடகத்தின் வழியாக நீங்கள் லைவ் ஸ்க்ரீன் மற்ற எல்லா ப்ரோக்ராமும் நம்முடைய திருத்தல துணை அதிபர் அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேர் பார்க்கிறீர்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அதிகமாக அது பகிர்ந்து எல்லோரும் பயன்பெற உதவ வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக்கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயணத்தை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றோருக்காக ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானம் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்கள் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு முற்றிலும் அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடு எங்களை தாக்குமிடமிருந்து வழி தவற விடாதையும். பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த பொழுது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கு நற்சுகமும் நல்வாழும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனை வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் அடியாறுகளையும் கண்ணோக்கி அருளோம். எங்கள் கண்ணீரை துடைத்தருளோம். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளோம். தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கு பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளோம். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை எங்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, கோடி அற்புதர் அந்தோணியார் வழியாக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்திற்கேயே அப்பம் வழங்கப்படும். யாரும் இங்கே முன்னாடி வர வேண்டாம். இந்த பூச முடியல, நாம ஜபம் இருக்குது. உடனடியாக பிரித்து உண்ண வேண்டாம். பிளாஸ்டிக் கவர்களை நீங்கள் கீழே போடக்கூடாது. நம்முடைய சேரிட்டி அதுதான். இருக்கைக்கு போய் அமருங்கள். பொங்கல் தரவுரங்கள் எல்லாமே பூசை முடிஞ்சு கொடுங்க, இப்போ கொடுக்கக்கூடாது. பொங்கல் மற்ற காரியங்களை பிறகு கொடுத்துக் கொள்ளலாம். பூசை முடிஞ்சவங்க சொல்லுங்க. உன்
உம்மை ஆராதனை செய்கிறேன். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்ற நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனித அந்தோனியாரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லது என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை, முது பெயர் தூயது என போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்க எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்றிருப்பதாக. ஆமென். இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, சென்று வாருங்கள். திரு நிகழ்வு நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நல்லது நடக்கும், நம்புங்கள், தெரியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பருவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பருவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், தெரியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், தெரியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.